தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். பஞ்சாபில் நடைபெற்ற கபடி போட்டியில் தமிழக வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இந்த காட்சிகளை திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி வணக்கம். என்ன காரணத்திற்காக இந்த தாக்குதல் நடைபெற்றது ஏதேனும் தெரிய வந்திருக்கா? முழு விவரங்கள் என்ன பாலாஜி? வணக்கம். பஞ்சாபில் நடைபெற்ற பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான அகில இந்திய அளவிலான கபடி போட்டியில் தமிழக வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. பரபரப்பான காட்சிகளும் தற்போதுதான் வெளியாகி இருக்கிறது. அதாவது அவ்வப்போது பல்கலைக்கழகங்களுக்கு இடையே இந்திய அளவில் கபடி போட்டிகள் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் பஞ்சாபில் கபடி போட்டிகள் மகளிர் அணிக்கு நடந்துள்ளது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பல்கலைக்கழக அணிகளும் பங்கேற்றிருப்பதாக தெரிகிறது. அப்படிப்பட்ட சூழலில் தான் ஒரு போட்டியின் முடிவில் குளறுபடி ஏற்பட்டு தமிழக வீராங்கனைகளை பஞ்சாப் அணி வீராங்கனைகளோ அல்லது அங்கிருக்கும் பார்வையாளர்களும் தரம் வாரியாக தாக்கியுள்ளனர். இது தொடர்பான காட்சிகள் தான் வெளியாகியுள்ளது. குறிப்பாக தமிழக வீரர்களை அங்கிருந்த நாற்காலிகளை வீசி தமிழக வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் தமிழக வீராங்கனைகள் காயமடைந்து இருப்பதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது போட்டி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது முடிவில் ஏதோ குளறுபடி ஏற்பட்டதாக முதற்கட்டமாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட குளறுபடியால் தமிழக வீராங்கனைகள் மீது பஞ்சாப் வீராங்கனைகளும் அங்கிருந்த பார்வையாளர்களும் மட்டுமின்றி போட்டி நடத்திய ஏற்பாட்டாளர்கள் கூட தாக்கியதாக தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக தமிழக வீராங்கனைகள் மீது தரமாரியாக தாக்கல் நடத்தப்பட்டிருப்பதாக கடிதம் ஒன்றும் வெளியாகி இருக்கிறது. அதாவது தமிழகத்தை சேர்ந்த கபடி பயிற்சியாளர் சென்னை மாவட்ட ஆட்சியருக்கு தமிழக வீராங்கனைகள் தாக்கப்பட்டிருப்பதாகவும் இதற்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சென்னை மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் ஒன்றையும் எழுதியிருக்கிறார். இது மட்டுமின்றி தமிழக வீராங்கனைகளுக்கு அங்க போதிய பாதுகாப்பும் அளிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் அந்த கடிதத்தில் முன்வைத்திருப்பது மட்டுமின்றி தமிழக வீராங்கனைகளுக்கு போதிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் கேட்டு கடிதம் ஒன்றை சென்னை மாவட்ட ஆட்சியருக்கு கபடி பயிற்சியாளர் ஒருவர் எழுதியிருக்கிறார். அதுவும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இதற்கு முன்னதாக ஏற்கனவே தமிழகத்தைச் சேர்ந்த கபடி வீரர்கள் பல்கலைக்கழக அளவில் நடைபெற்ற போட்டியில் கபடி வீரர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் அரங்கேறியிருந்தது. இத்தகைய மற்றொரு பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான போட்டியில் தமிழக வீராங்கனைகளும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு அதிர்ச்சிகர செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாலாஜி.
பஞ்சாபில் நடைபெற்ற கபடி போட்டியில் தமிழக வீராங்கனைகள் அங்கு தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து அங்கு தமிழக வீராங்கனைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.